பில்டப் இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் தலைவன் ஸ்ரீகாந்த் தான். கடைசியாக தலைவன் ரோஜா கூட்டம் படத்தில் பார்த்தது அது வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூ நண்பன் ஒரு சில நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் கடந்த 10 வருடங்களா 10ஓட 11 வந்துட்டு போறாரு படத்தில். அப்பாஸ் ஏதாவது ஹார்பிக் விளம்பரம் நடிச்சிச்சு, தலைவனுக்கு அது கூட கிடைக்கலையே அப்படின்னு ரோஜா கூட்டம் படத்தின் பயங்கர ரசிகனா நமக்கு பயங்கர ஃபீலிங்காக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பிண்டம்னு ஒரு படம், அதுவும் தெலுங்குல தலைவன் ஹீரோவாக நடிச்சு வெளியேற படம் பயங்கர ஹிட் அப்படின்னாங்க. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட கதையை பார்த்துட்டா ஒன்றுமே கிடையாது. அப்படியே காஞ்சூரிங் படத்தில் நம்பூர் ஆளுநர் நடிகை வச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஊருக்குள்ள யாராவது அமானுஷ்யங்களால் பாதிக்கப்பட்ட அந்த அமானுஷ்யங்கள்ல அவங்களை காப்பாற்றி சேவை செய்யறதுக்காகவே ஒரு கிளவி சொல்லிட்டு இருக்கு. இந்த கிளவிகிட்ட போயிட்டு ஒருத்தன் இது வரைக்கும் நீங்க பார்த்த கேஸ்ல ரொம்ப கஷ்டமான கேஸ் எதுன்னு சொல்லுங்க, அதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதையெல்லாம் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது, ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த கதை தான். ஊருக்கு புதுசாக வர ஒரு குடும்பம், அந்த ஊர்ல ஒரு வீட்டை வாங்கி குடி வராங்க. அந்த குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும், அவங்களுக்கு 2 குழந்தைகளும் அப்புறம் ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க. உலக பேய் சினிமா வழக்கப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் அந்த பேய் அந்த வீட்லயே ரொம்பவே வீக்கா இருக்கிற ஒரு பொண்ணை தாக்குது. அதுக்கப்புறம் 1 by 1 குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில் முத்தி போய் பயங்கரமா அந்த பேயோட அட்டகாசம் அதிகமானதுக்கு அப்புறம் பேயோட்டங்களை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க பேய் அடக்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. பேய் படம் அப்படின்னாவே அது நம்மளை பயமுறுத்தினாதான் அது நல்ல படம். இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. அது நம்மளை பயமுறுத்திச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது தனிப்பட்ட மனநிலையை பொறுத்தது. பேய் படங்கள்லாம் பயன்படுத்துறதுன்னு ஒரு சேரை வச்சிருப்பாங்க, அந்த சேரை ஆட்டி விட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குதிரை பொம்மையும் வச்சிருப்பாங்க, அதுவும் தன்னை போல ஆடிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஏற்கனவே பல படங்களை பார்த்த சீன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பேய் படங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை பெருசாக பாதிக்காது. ஆனால் காஞ்சனா, அரண்மனை போன்ற படங்களை பார்த்தே நீங்க ரொம்பவே பயப்படுவீங்க அப்படின்னா இந்த படமும் உங்களை ரொம்பவே பயமுறுத்தும். ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு நம்மளை பயமுறுத்தவே செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி திரைக்கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விறுவிறுப்பாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே படத்துக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் படத்தில் பேயோட்டர்களே நடிச்சிருந்த ஈஸ்வரி மட்டும் படத்துக்கு சுத்தமாக செட்டே ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க சீரியஸாக பேசும்போது அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. படத்தோட கதையை 1989 1930 நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அதை இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதையை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பின்னணி இசை இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா காஞ்சூரிங் படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் உங்களை பயமுறுத்தும். ஏற்கனவே காஞ்சூரிங் படம் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த படத்தை பார்க்கலாம். காரணம் என்னன்னா ரெண்டே வச்சு கம்பேர் பண்ணலாம். காஞ்சூரிங் படத்தையும் இந்த படத்தையும் பக்கத்தில் வச்சு எந்தெந்த சென்ஸ்லாம் மாற்றி எடுத்துருக்காங்க, எந்தெந்த சென்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிறாங்களோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காஞ்சூரிங் படத்தில் வர 75% சென்ஸ் இந்த படத்தில் அப்படியே வச்சிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா நம்ம தலைமையாக ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்துக்காக ஒரு முறை அந்த படத்தை பார்க்கலாம்.